இவருடைய ஆதரவு தளம் வந்து பல இதுவரை திராவிட இயக்கங்கள் தொடாத குடும்பங்களை தொட்டு உயர்த்தும் என்று எண்ணுகிறேன். காங்கிரஸ் அவரை வந்து ஆதரவு தரும் பொழுது அதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது. நான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறேன், நான் மத்திய அரசை பகச்சிக்கிட்டெல்லாம் தினசரி ஆட்சி செய்ய விரும்பலை. அந்த மாதிரி ஆட்சி செய்ய முடியாது, அந்த மாதிரி ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்து இந்த நாட்டில் பொது வாழ்க்கை என்ன ஒரு அவல நிலையில் இருக்கிறதுன்றதை எல்லாரும் பார்த்தோம். ஸ்டாலினுக்கு பின்னால் உள்ள திமுக அதனுடைய நிலை என்னால் சரியாக கணிக்க முடியும். காயல்பட்டினம் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஹார்ட் கோர் டிஎம்கே ஃபார்ட்ரஸ், அது வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லலாம். இவர்களால் ஊடுருவ முடிஞ்சிருக்கு. அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு தமிழ்நாடு அரசியல் குறித்து பேசுவதற்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 10 நாட்கள் ஆகின்றன. முதல்ல வாழ்த்து சொன்னவர்கள் எல்லாமே இப்போவே ஒரு விமர்சன இடத்துக்கு வந்துட்டாங்க. அதில் குறிப்பாக திமுக தலைவர் வந்து ஒரு திருமண விழாவில் பேசுகிறார் தஞ்சாவூரில். இப்போ ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற கட்சி பெரிய பரப்புரை பண்ணல, பூத் ஏஜென்ட் வைக்கல, கவுண்டிங் ஏஜென்ட் வைக்கல, பெரிய போராட்டங்கள் செய்யலை, இன்ஸ்டாவிலேயே ஒரு ஆட்சி அமைச்சிட்டாரு, இன்ஸ்டாவிலேயே வந்துட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. பொய்க்கால் குதிரைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, குதிரை பேரன்னு டிடிவி தினகரன் சொல்கிறாரு. அது நம்ம வரிசையாக அதை பேசுவோம். ஆனால் ஒரு சமூக வலைதளங்கள் மூலம் மட்டும்தான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாரா விஜய்? இல்லை, அது ஒரு முக்கிய காரணி. அதாவது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பொழுது சினிமாவினால் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். சினிமா கிளாமர் திரைப்படம் அண்ணாது வரைக்கும் சொன்னாங்க. அண்ணாவுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லலை. ஏன்னா அவர் நாடகங்கள்லாம் நடித்தார் அண்ணா. ஆனால் அதுக்கு பிறகு வந்து அவர் ஒரு திரைக்கதை வசனகர்த்தாவாக அவர் தொடக்கத்தில் வந்தது. அவருடைய உங்களுக்கு அவர் 1950களில் அவர் எழுதுறது அதெல்லாம் வந்து அதிகமாக நின்று போச்சு. திரைப்படத்துறைக்கு அவர் முழு நேர பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். அது ஒரு குறையாக பெரியாருக்கு இருந்துச்சு. அவர் சினிமாவுக்கு அண்ணா போகிறது வந்து அவருக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு சொர்க்கவாசல் தான் அவருடைய கடைசி அவரே எழுதி பக்கத்தில் இருந்து பண்ண ஒரு படம். அதனால் அவரை நீங்கள் கலைஞர் கருணாநிதி கூட திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். அவங்க நடிப்பு, அந்த நடிப்பு வந்து நடிப்பினுடைய ஆளுமை, ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு, அந்த கவர்ச்சி, அந்த வசீகரம், அதனால் அவர் ஆட்சிக்கு வந்தார்னு சொன்னாங்க. இதில் இந்த 5G, அதாவது நெட்டு, இன்டர்நெட், வைஃபை பெனட்ரேஷன் எங்கெல்லாம் இருந்துச்சோ, இதற்கு முன்னால் தமிழ்நாடு மிகப்பெரிய திரைத்துறை ஆளுமைகளை கண்டிருக்கிறது. எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்கல. கமலஹாசன், அதுக்கு முன்னால் சிவாஜி கணேசன், அது கமலஹாசன் 2021 பார்த்தோம்னா சரத்குமார் மாதிரியான ஒரு இன்னும் பிரபலமானவர்களோடு தான் சேர்ந்து சந்தித்தார் தேர்தல்களை. எங்கேயுமே அவரால் வெற்றி பெற முடியல. அப்படி இருக்கும்போது முதல் தேர்தலில் முதல்ல வந்த உடனே அவர் வெற்றி அப்படின்றது வந்து இல்லை, அதுக்கு பல காரணிகள் இருக்குது. முதல்ல வந்து இது திமுக எதிர்ப்பு வாக்குகள். திமுகவினுடைய அவர்களுடைய அரசியல் அப்படின்ட்டு மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அவங்க நினைக்கிறதுக்கு ஆனால் எதிர்ப்பு இது. அந்த அரசியல் வந்து மக்களிடமிருந்து அவர்களை அந்நியப்படுத்தி விட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அரசியலை அவர்கள் அதிகமாக இந்த மாதிரி அவர் முன்னாள் முதல்வர் சொன்ன மாதிரி போராட்டங்கள் எதுவும் பண்ணாத, பெரிய மாநாடுகள் பெரிய அளவில் நடத்தாத, பெரிய களப்பணி ஆற்றாத அவர்கள் இந்த வெற்றியை வந்து எளிதாக ஈட்டி விட்டார்கள். அவர்கள் இந்த மாதிரி தொலைபேசி மூலமாக, இது இன்டர்நெட் மூலமாக, வைஃபை மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, இன்ஸ்டாவை சொல்கிறேன், இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லேயே ஆச்சு, ஆமாம் அப்படின்ட்டு, அது ஓரளவுக்கு உண்மை. இது மாதிரி பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு எல்லாமே அவங்க எல்லா படை பரிவாரங்களையும் முடுக்கி விட்டுருந்தாங்க. அவங்க கூட இந்த ஜீவா 2 மாணவர்களை வச்சு அவர் கூட இன்ஸ்டால்லாம் பண்ணார். அதனால தான் நான் சொல்கிறேன், இதே ஆயுதங்கள், இதே ஒரு அம்புரா தூணியில் இத்தனை அம்புகள் இருக்குது அப்படின்னா இவர்களிடமும் அந்த ஆயுத கிடங்கு இருந்துச்சு, அங்கேயும் இருந்துச்சு. அது அவர்கள் பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அது எடுபட்டுச்சு. ஏன் எடுபட்டுச்சுன்னா இது வந்து முழுதும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பெருமளவு. அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாததுக்கு காரணம் நடுநிலை வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்களுடைய வாக்குகளை வித்தியாசப்படுத்தி
இந்த முறை இவங்களுக்கு போட்டோம், அடுத்த முறை அவங்களுக்கு போட்டோம், எங்கள் தொகுதியில் இவர் நல்ல வேட்பாளர், அதனால் அவர் பக்கம் போட்டோம், அவர் எந்த கட்சியிலேருந்து வராருன்னு பார்க்க. இந்த மாதிரியான வேட்பாளர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான அஸ்திரம் தாவேகா என்று முடிவெடுத்ததனால் அவர்கள் அதிமுக பக்கம் போகாமல், அந்த கூட்டணி பக்கம் போகாமல் இப்படி வந்தார்கள். அதனால தான் முதல் முறையிலேயே 25 மாதங்கள் ஆன ஒரு கட்சி இவ்வளவு பெரிய ஒரு இடத்திற்கு போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும், முன்னாடிலாம் ஒரு வீட்டில் வந்து பெரிய பிளவெல்லாம் இருக்காது, ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் அங்கே வந்து ஒரு தாவேகாவனுடைய ஆதரவு தளம், ஆதரவு களம் உருவாயிடுச்சு. அது அவரே வந்து இப்போ இருக்கிற முதல்வரே வந்து அவர் சின்ன குழந்தைகள், 11 வயது பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பெரியவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அடம் பிடிச்சு எங்களுக்கு வாக்களிக்க சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதையும் வந்து மேனாள் முதல்வர் விமர்சனம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த தேர்தல் பல வகைகளில் வித்தியாசமான ஒரு தேர்தல். இது 67 தேர்தலோடு இதை நான் ஒப்பிட முடியாது, 77 தேர்தலோடு எந்த தேர்தலோடும் ஒப்பிட முடியாது. இது வந்து ஒரு இது வந்து பாதி கிணறு தாண்டியாச்சு, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தாவேகா இந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் இன்னொரு மீதி கிணறு. அதை வந்து அவர்கள் அது அப்படி அவர் ஒரு அலையோ ஒரு பாமகவினுடைய தலைவர் திரு சொல்றாரு இது சுனாமி எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்து 8 மாவட்டங்களில் ஒரு தொகுதி கூட தாவேகா பேரில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு லைட் வெயிட்டடாக எடுத்துகிட்டு போயிட முடியும்? இல்லை, அப்படிலாம் பண்ண முடியாது. எப்படி ஒரு கட்சி தொடங்கி உங்களுக்கு 34.90% வாக்குகள் வந்து 25 மாதங்களில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா இதை போய் சுனாமி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது சுனாமி தான். அது 8 மாவட்டங்களில் அவரால் போய் அதை வந்து நுழைய முடியலன்னு சொல்கிறது வந்து அவர்களுடைய பரப்புரையில் இருந்த குறைபாடுகள். அது வந்து இன்னும் நேர்த்தியாக பண்ணியிருந்திருக்கலாம். அவர் அந்த இடங்களுக்கெல்லாம் போகவே இல்லை. கன்னியாகுமரியிலேயே வந்து அவர் ஒரு இடம் கூட வெல்லலை. அங்கே வந்து நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அங்கேருந்து வரக்கூடிய விழுப்புரத்தில் போகலை, விழுப்புரத்தில் போகலை, இதுக்கு கடலூரில் போகலை. அந்த மாதிரி பல இடங்களில் இதையெல்லாம், அதாவது ஒரு கேள்வித்தாளில் வந்து 6 வினாக்கள், இந்த 6 வினாக்களில் நீங்கள் 5 வினாக்களை அவசியம் எழுதணும். அந்த வினாக்களை நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வரும். அப்படின்ட்டு 3.5 வினாக்களுக்கு மட்டுமே பதிலளித்து உங்களுக்கு 5 வினாக்கள் பதிலளித்தவரை காட்டிலும் அதிகமான ஒரு வாக்கு வாங்கியிருக்கிறார்னா அவர் நம்ம என்ன சொல்கிறது? அதனால் அதுதான் நடந்திருக்கு. அதனால் அவர் சொல்லலாம், அவர் பாமக அவருடைய கருத்து. நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய மாற்றம், புரட்சி. இந்த புரட்சி வந்து இந்த புரட்டி போட்டிருக்க சமுதாயத்தை இவரால் வந்து ஒரு புதிய இவருடைய ஆதரவு தளம் வந்து பல இதுவரை திராவிட இயக்கங்கள் தொடாத குடும்பங்களை தொட்டு உயர்த்தும் என்று எண்ணுகிறேன். திராவிடம் அப்படின்றது தான் இப்போ 67க்கு பிறகு அந்த கட்சிகளினுடைய ஆதிக்கம் இன்று வரை தொடர்ந்து இருக்கிறது. அதை முறியடித்திருக்கிறாரா அல்லது அங்கே ஏற்கனவே இருந்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற சபாநாயகர் ஆகட்டும், திரு செங்கோட்டையன் ஆகட்டும், அங்கே இருந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குமா? அல்லது கமலஹாசன் அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் பிறந்து ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டா அது திராவிட கட்சி தான் அப்படின்றாரு. அப்போ இந்த திராவிட கட்சிகளுக்கான அதில் குறிப்பாக ஏதாவது 2 கட்சியில் ஒரு கட்சி வீழ்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஒரு கட்சி கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது. அதை நீங்கள் பார்க்குறீங்க. அதிமுகவினுடைய, அதாவது 72 திமுக எதிர்ப்பு அரசியலை கண்டெடுத்தவர் எம்ஜிஆர். அதை வந்து அவர் தீய சக்தி என்று சொன்னார். அதை வந்து மீண்டும் அதை இன்னும் தீவிரமாக்கியவர் ஜெயலலிதா அம்மையார். அதை எடப்பாடி பண்ணியிருந்திருக்கணும், அவர் அதை பண்ணலை. அதனால் அங்கே ஒரு வெற்றிடம் இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை இவர் பிடிச்சிட்டு தேர்தலுக்கு முன்னாடி பல மாதங்களுக்கு முன்பாக முதன்முறையாக தீய சக்தி என்ற அந்த சொற்றொடரை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை சொன்னார். அதனால் திமுக எதிர்ப்பு சக்திகளுக்கெல்லாம் ஒரு கொழு கொம்பாக தாவேகா மாறியது. அதனால் இந்த வாக்காளர்கள், கட்சி சாராத வாக்காளர்களுக்கு இந்த ஆயுதத்தை கொண்டு தான் நான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாக வந்தது. அதனால தான் 1,72,00,000 பேர் அங்கே வாக்களித்தார். நான் முதல்ல என்ன நினச்சேன், அதிகபட்சம் இவர்கள் 1,20,00,000 வரைக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். அதை மீறி அப்புறம் நான் சொன்னேன், இது ஒரு மும்முனை போட்டி தான். இது சீமானுடைய கட்சி இருந்தாலும் கூட அவருக்கு இந்த முறை வந்து ஒரு இருக்கும், ஒரு பின்னடைவு வரும். அதனால் இது மும்முனை போட்டி. இதில் வந்து 1/3 பங்குக்கு மேலே முதல்ல வாங்கணும்.
மீதி 2 கட்சிகளும் 3ல் 1 பங்கை விட குறைவா வாங்கினா இவர்கள் வெற்றி கோட்டை எட்டலாம் என்றெல்லாம் நான் சொன்னேன். ஏறக்குறைய அதுதான் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இவர்கள் மெனக்கிட்டு இருந்தாங்கன்னா இவர்கள் எளிதாக இப்போ திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் தாவேகா பெற்றது, அதிமுக பெற்றது. இன்றைக்கு பிரச்சனையே அதுதான் இருக்குது. இப்போ அவர் போய் இப்போ சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்கிறார், நீங்கள் எங்கள் ஓட்டில் தான் இப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பெயரை அவர் தவிர்த்து அதிமுகவை அணுகியிருப்பது தான் சரியா? நிறைய தவறுகள் தொடக்கத்தில் அவர்கள் இந்த மே 4 நள்ளிரவுக்கு பிறகு சில நகர்வுகளை இவர்கள் அனுபவமின்மையோ அல்லது அவர்கள் என்ன நினைச்சு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க இப்போ திரு சி.வி. சண்முகம் சொல்கிறார், வந்தாங்க இவர் தான் புறந்தள்ளிட்டாரு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது அதிமுக வேறு வழி இல்லாததான் அவர்கள் காங்கிரஸ் அரவணைச்சிக்கிட்டது நம்ம தெரியுது. நான் என்ன அவர்கள் ரொம்ப சாதுரியமாக இதை அவர்கள் அணுகியிருக்கணும்னா இன்றைக்கி அதாவது ஹைன்சைட் இருக்குல்ல, இது ஒன்று நடந்து போச்சு, அதனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேச முடியும் நம்மளால். இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்ட்டு. அவர் எந்த நகரமும் பண்ணியிருக்கக்கூடாது. காங்கிரஸ் அவரை ஆதரவு தரும் பொழுது அதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது. அவர்களும் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டேன், இவர் அமைதியாக இருந்திருக்கணும். அவர்கிட்ட தனியாக சொல்லியிருக்கணும், நான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகிறேன், நான் மத்திய அரசை பகச்சிக்கிட்டெல்லாம் தினசரி ஆட்சி செய்ய விரும்பலை, அந்த மாதிரி ஆட்சி செய்ய முடியாது, அந்த மாதிரி ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் உங்களுடைய ஆதரவை நான் வரவேற்கிறேன், ஆனால் நான் வெளியில் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் அப்படியே இருங்க, சைலண்டாக இருங்க. இவர் போய் ஆளுநருக்கு என்னை அழையுங்கள் என்று கூட எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநரே தனிப்பெரும் கட்சி இந்த மாதிரி நீங்கள் அவர் தாமதித்திருந்தால், ஏன்னா இதுவரைக்கும் தாமதித்திருந்தால் அந்த 2 கட்சிகளும் சேர்ந்ததற்கான வாய்ப்பு இருக்கு. வரட்டுமே, என்ன ஆயிட போகுது, என்ன ஆயிட போகுது? இல்ல வரட்டும், நமக்கு எந்த தனி இல்ல அப்படி அவருக்கு சொல்றேன் அவருக்கு இன்னும் பெரிய சிறப்புல இப்படி ஒரு 5 ஆண்டுகள் அவங்க சேர்ந்து போயிருந்தா டைலூட் ஆயிடும். அப்படி அந்த நேரத்துல தானே அவர் இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்கலாம். அது நடந்திருக்குமான்னு தெரியல. அது நடப்பதற்கான, ஏன்னா அது நேத்து கூட பேசுறாரு, வன்னியரசு அவர் பேசுறாரு, இது சரியான காலம், திமுக அதிமுக ஒன்றிணைஞ்சிடணும் அப்படின்ட்டு. ஓகே சரி, அந்த காரணத்தினால அவர் ஆளுநருக்கு எழுதினார்னே வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு அடுத்த தவறு என்னன்னா, இந்த காங்கிரஸ்காரர்களிடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அவர்கள் கட்சி சார்பாக டெல்லியில் நாடாளுமன்ற மேலவையில் இருக்கிறார்கள். கபில் சிபல் அவர் ராஜ்யசபா எம்பி, அவர் தான் இந்தியாவினுடைய ஒரு 50 பெரிய வழக்கறிஞர்களில் ஒருத்தர்னு சொல்லலாம். அவர் அந்த மாதிரி அவர் சொல்லித்தர வேண்டாமா, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய ஆதரவை சொல்ல வேண்டாம், நீங்கள் போய் தனிப்பெரும் கட்சியாக என்னை அழையுங்கள்னு சொல்லியிருந்தா ஆளுநர் உங்களை உடனே அழைச்சி 10 நாள் 20 நாள் டைம் கொடுத்து உங்களை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு பண்ணி, அதை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து 112ன்ட்டு போனால் இல்லை 118ல் வரணும், நீங்கள் 112ல் சொல்கிறீங்கன்ட்டு ஆளுநர் சொல்கிறார். அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. இதை யார் விமர்சனம் பண்ணுறா? கடிதம் அனுப்பாத அந்த 112 118ஆக மாற்றக்கூடியவர்கள் ஆளுநர் ஏதோ சதி செய்கிறார் என்று விமர்சனம் செய்கிறார்கள். அதனால் அந்த மே 4க்கு பிறகு ஒரு 4-5 நாள்கள் தமிழகத்தினுடைய தலைவர்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்து இந்த நாட்டில் பொது வாழ்க்கை என்ன ஒரு அவல நிலையில் இருக்கிறதுன்றதை எல்லாரும் பார்த்தோம். ஆனால் நம்ம மக்கள் எல்லாத்தையும் வேகமாக மறந்துடுவோம், அதனால அதை கடந்து போயிடுவோம். அதான் இந்த வரலாறுன்றது எதிர்காலத்தில் இப்படி நடந்ததான்னு ஒரு அரசியல் திறனாய்வாளர்கள் தான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றி பேசுறதெல்லாம் பார்த்தோம். சிபிஎம் உடைய பேபி பேசுனதாகட்டும், அதுக்கப்புறம் அவர் மாற்றி பேசினதா தொல் திருமாவளவன் அவர் ஒரு பேட்டி, நீண்ட பேட்டி தெளிவாக சொன்னார். இப்படி ஒன்று நடந்துச்சு, அதிமுக திமுக ஒருங்கிணைக்கப்படுத்து தன்னை முதல்வராக, அதாவது தொல் திருமாவர்களை முதல்வராக கொண்டு, அதுக்கு பிறகு அது வதந்தி அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலை இப்படி போயிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கு கதில் அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் அவர் ஆட்சிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்படி ஒரு போயிட்டு இருக்கு. இது நடந்தால் எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் இந்த பிளந்து இருக்கிற அதிமுக அவர்கள் உள்ள வந்தால் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்கிறார்கள். இது எதை நோக்கி போகும்? இல்லை, எனக்கு உங்களுக்கும் நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவைத்தலைவர் பிரபாகருடைய பதில் பாருங்கள், உரிய நேரத்தில் இந்த மனுக்களை பற்றி நான் பரிசீலனை செய்து முடிவெடுப்பேன்ட்டு. இது ஏற்கனவே அப்பாவும் இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தபோது சொன்ன பதில். தனபாலும் அதே மாதிரி அதே தான். அதனால் இது எதை நோக்கி போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த 25 பேருடைய ஆதரவு இவர்களுக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம்
இவர்கள் எளிதாக மூச்சு விடலாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவர்கள் தரப்பில் இருந்து நீங்கள் இந்த பதவிகளெல்லாம் இந்த பதவியிலிருந்து விலகிட்டு போய் இடைத்தேர்தலில் வென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அதுதான் இருப்பதிலேயே ரொம்ப மிக உத்தமமான அரசியல். அப்படி போயிட்டா அவர்கள் விசில் சின்னமாக இருந்து விடக்கூடும். அப்படி இருக்கும்போது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வி உங்க முன்னால் நினைக்கிறேன், அதிமுக என்னவாகும்? இல்லை, அதிமுக இன்னும் 5 அல்லது இன்னும் சில ஆண்டுகளில் கரைந்து போகும். திமுக எதிர்ப்பு அரசியலை முழுமையாக டிவிக்கு எடுத்து தாவேகா கைப்பற்றும். அதனுடைய அந்த ஜோதியில் அதிமுக கரைந்து போகும். அதுதான் நடக்க போகுது. திமுக மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. அதில் அதனுடைய அதிதீவிர விசுவாசிகள், நீங்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வரல அந்த கட்சிக்குன்னெலாம் சொல்லலாம். ஆனால் அவர்கள் வந்து அவர்களுடைய அரசியல், ராஜீவ்காந்தி இறந்தபோதே 22% வாக்கு வாங்கிய கட்சி அது. அதனால் அவர்களை வந்து நம்ம வேகமாக புறந்தள்ளிட முடியாது. அவர்கள் பலமாக விதையை ஊன்றியிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டாலின் மாதிரி ஒரு நல்ல தலைமை கலைஞர் போன பிறகு உடனே கிடைச்சிடுறார். அவர் தொடக்கத்திலேருந்தே இருக்கார். அவர் ஒரு தொடர்ச்சி வந்துடுது உங்களுக்கு. அங்கே எப்போ சிக்கல் வரும் அப்படின்னா, ஸ்டாலினுக்கு பின்னால் உள்ள திமுக, அதனுடைய நிலை என்னால் சரியாக கணிக்க முடியல. உதயநிதி அவர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு கணிக்க முடியல. அவருடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அவர் போன வாரம் அவர் செயல்பட்டதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பேசுனது கேட்டிங்கன்னா அவங்க அப்பா பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அதனால் ஒருவேளை அவர் வந்து மலர்ந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல சீசன்ட் அப்படி வரலாம். அவருக்கு இது ஒரு வாய்ப்பு, அவருக்கு இது ஒரு நல் வாய்ப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்களுடைய அரசியலும் மேனாள் முதல்வர் ஸ்டாலினுடைய அரசியலும் முடிவனுடைய தொடக்கம் தொடங்கிவிட்டதாக நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து நம்ம ஒரு திறனாய்வாக தான் பார்க்குறோம். நமக்கு எப்பயுமே ஒரு ஆதரவு எதிர்ப்பு மனநிலை கிடையாது. பிஜேபி கடந்த காலத்தில் ஓரளவானது இங்கே செயலாற்றினார்கள். குறிப்பாக அண்ணாமலை இருந்தபோது ஒரு செயலாற்றினார்கள். எங்கே அவர்கள் முற்றிலும் தவறு விட்டார்கள்? பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? அதாவது உங்களுக்கு அதிமுகவே வந்து ஒரு நீர்த்து போன பாஜக கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்ததனால், அதாவது பெரும்பான்மை இந்துக்களுடைய அபிலாஷைகளை குறைந்தபட்சம் அவர்களை காயப்படுத்தாமல் அரசியல் செய்ய முடியும் அப்படின்றத அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலையும் பின்னாடி ஜெயலலிதா தலைமையிலையும் அவர்கள் காட்டியதால் பிஜேபிக்கு இங்கே இடமில்லை. இன்னைக்கு தாவேகாவும் அந்த நிலையில் இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் அவர்கள் கருத்து சொல்லாமல் இருப்பது, பல முக்கியமான நிகழ்வுகளை காலம் அவர்களுக்கு சரி செய்து விடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருப்பது. அதனால் இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவர்கள் ஒரு சார்பு உடனடியாக இல்லை, அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பலதில் அப்படி நீங்கள் கொள்கை சார்ந்த அரசியல் தான் எடுத்தோம் கவிழ்த்தோம் அல்லது உறுதியாக இப்படி. அரசியல் என்பது தி ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். எது இயலுமோ அதை செய்வது தான் அரசியல். அதனால் நீங்கள் வந்து அப்புறம் அரசியலில் தாக்கு பிடிப்பது அது இன்னொரு அரசியல். இதை ரெண்டுத்துக்காக நீங்கள் பெரிதாக எந்த சமரசமும், உங்களுடைய விழுமியங்களில் எந்த பெரிய சமரசமும் செய்து கொள்ளாமல் நீங்கள் ஒரு சின்ன நகர்வுகளை, சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்தபொழுது அண்ணா தரப்பில் அவர்கள் செய்தார்கள். அதுக்கப்புறம் பின்னாடி வந்த எல்லா ஆட்சியாளர்களுமே அந்த மாதிரி. எம்ஜிஆர் வந்து மத்திய அரசோடு எந்த மோதல் போக்கையும் வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரியே பண்ணார். அதனால் பாஜகவினுடைய நிலைமையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 குறைகளை நான் காண்றேன் அவங்கக்கிட்ட. முதல்ல அவர்களுடைய இந்த பெரும்பான்மை அரசியலுக்கு இங்கே ஒரு பெரிய இடம் இருப்பதாக நான் இன்னும் நினைக்கல. குறிப்பாக இப்போ திமுக வீழ்ந்த பிறகு தாவேகா வந்து இது சிறுபான்மை அரசு, சிறுபான்மையினருக்கான அரசுன்னு அவர் சொன்னாலும் கூட அப்படி அவர் செயல்பட்டால் தான் அது அப்படி தெரிகிற மாதிரி அப்படி நடக்குமானால் பாஜகவுக்கு ஒரு ஆக்சிஜன் திருப்பி வரலாம். ஒன்று, ஒரு வசீகர தலைவர் அண்ணாமலை மாதிரி அவங்களுக்கு தேவை. 2, 3வது மிக முக்கியமானது, அவர்கள் தமிழ் உணர்வு என்பதை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும். ஏன்னா
வங்காளத்தில் அவர்கள் வந்து தாகூரை அவர்களுடைய மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். பாரத மாதா கி ஜெய் என்று சொன்னவர்கள் இந்த தேர்தலில் ஜெய் துர்கா என்று சொன்னார்கள். அந்த இடத்துக்கு இங்கே வரணும் அவர்கள். அப்போ வரும்பொழுது எளிய தமிழர்களுக்கு இவர்கள் வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கட்சியாக அவர்கள் தெரிவார்கள். இப்போதைக்கு பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு அந்நிய கட்சியாக, அவருடைய தலைவர்கள் இங்கே வந்து இந்தியில் பேசுகிறாங்க. அது வந்து ஒரு இந்த மண்ணுக்கு உரிய தமிழ் தெரிந்த தமிழ் பின்புலம் இருக்கிற நிர்மலா சீதாராமன் மாதிரியார்கள்லாம் வரவே இல்லை. ஆமாம், அதற்கான காரணம் குறிப்பிடுவது அவர்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர்கள் இவ்வளவு மோசமாக தோற்பார்கள்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அவர்களுடைய கவனம் எல்லாம் மேற்கு வங்கத்தில் இருந்துச்சு. அதனால் இது வந்து அவர்களுக்கு 2031 அல்லது அவர்கள் இப்போ இந்த அரசியல் எப்படி போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் அவர்களுடைய நகர்வுகளை செய்வார்கள்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உட்பட கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு போய் ஒருவேளை அதிகாரத்தை அவர்கள் சுவைத்து விட்டால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும் இப்படி எல்லாம் போகிற பொழுது திமுக ஒரு தனித்து விடப்பட்டு அதே இடத்தில் பாஜகவும் ஒரு தனித்து விடப்பட்டு எதிர்கால அரசியல் இவர்கள் கூட இணைவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு விடுமா? அதாவது இது நல்ல கேள்வி. இதுக்கு வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளவு நாள் தமிழக அரசியல் வரலாற்றில் 2 முறையை தவிர மீதி எல்லா நேரங்களிலும் இஸ்லாமிய பெருமக்கள் திமுகவோடு பயணம் செய்திருக்கிறார்கள். அது 77 அவர்கள் திமுகவோடு இல்லை, எம்ஜிஆரோடு இருந்தார்கள். அதற்கு காரணம் என்னென்னா, திமுக ஆதரித்த ஜனதாவில் பாஜகவினுடைய தாயான ஜனசங்கம் ஒரு அங்கம் வகித்ததனால் அவர்கள் திமுகவை கை கழுவி விட்டு எம்ஜிஆர் பக்கம் வந்தார்கள். அதே மாதிரி 1999 திமுக பாஜகவோட கூட்டணி வைத்துக்கிட்டதுனால அவர்களுக்கு ஒரு வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்தார்கள். இது தவிர திமுகவோட இஸ்லாமிய பெருமக்கள் தொடர்ந்து பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் பயணிப்பார்கள். அவர்களுடைய வாக்குகள் இப்போ எனக்கு காயல்பட்டினத்தில் என்னுடைய வகுப்பு தோழன் இருக்கான். அவன் சொன்னான், அங்கே 25,000 வாக்குகள் இருக்குது. எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் 23,000 வாக்குகள் திமுகவுக்கு விழும். இந்த முறை 17,000 வாக்குகள் தான் விழுந்திருக்கு. காயல்பட்டினம் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ஹார்ட் கோர் டிஎம்கே ஃபார்ட்ரஸ். அது வந்து திமுகவினுடைய கோட்டைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இடங்கள்லேயே இவர்களால் ஊடுருவ முடிஞ்சிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களால் புதிய ரத்தங்கள் எல்லாம் அப்படி போகுது. ஆமாம், இல்லை நடுத்தர வயது 35-40 வயது உள்ளவர்கள் கூட நான் சொல்கிறேன், அவர்களுக்கே ஒரு சின்ன தயக்கம். நாம் இந்த எப்பவும் பண்ணுறது பண்ணணுமா, மாற்றி பண்ணால் என்ன அப்படின்றது வருது. இதே போக்கு தொடருமானால் சிறுபான்மையை முன்னிறுத்தி சிறுபான்மை அரசியலை முன்னிறுத்தி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்பது திமுகவுக்கு இல்லாமல் போய்விடும். இப்போ ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி இணைவதற்கு அப்புறம் மோடி பாஜக தான் இவ்வளவு ஒரு தீவிர இஸ்லாமியர்களை அமைச்சரவையில் சேர்க்காத, இஸ்லாமியர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பிரதிநிதித்துவம் தராத ஒரு மோடிக்கு பிறகு வரக்கூடிய பாஜக எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அது அப்புறம் ரொம்ப நாள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அது நீர்த்து போவதற்கான அதனுடைய அதிதீவிரம் என்பது குறைந்து ஒரு நடைமுறை அரசியல் கட்சியாக அது மாறுவதற்கான காலமெல்லாம் கனிவதற்கு ரொம்ப நாள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். நீங்களே அப்படி பதிவு பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளை குறித்தும் நாம் பேசுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.